12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மழை பாதிப்புகளை 2வது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்கின்றனர். இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் ஒரு குழுவும், வேளாண் அதிகாரிகள் பொன்னுசாமி, பாலாஜி தலைமையில் ஒரு குழுவும் தனித்தனியாக சென்று சேதங்களை கணக்கிடுகின்றனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சந்தை புதுக்குப்பம், மண்ணாடிப்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம், சுத்துக்கேணி, காட்டேரிக்குப்பம் கிராமங்களில் வேளாண் அதிகாரிகள் பாதிப்புகளை பார்வையிட சென்றனர். அப்போது சந்தை புதுக்குப்பத்தைச் சேர்ந்த பெண்கள் புயல் பாதிப்பால் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை சொல்லி கண்ணீர் விட்டு கதறினர். உங்களுக்கு ரிலீஃப் கேம்ப்ல சாப்பாடு கொடுத்தாங்க. ரிலீஃப் கேம்ப்ல அவங்க எஸ்ஐ நைட் 3 மணிக்கு வந்து எல்லாத்தையும் ரெஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா எடுத்து போய் பண்ணி தாங்க வச்சாங்க. குழந்தைகள் எல்லாத்தையுமே மத்திய குழுவிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு செஞ்சு ஏனம் எல்லாமே அடிச்சுன்னு போச்சு, வீடே அடிச்சுன்னு போயிடுச்சு சொல்லியிருக்கேன். அவங்க ஏதோ உதவி பண்றான்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஊர் எல்லாமே வா? ஆமா, எங்க ஊர் எல்லாமே சார். எவ்வளவு தண்ணி? இந்த இடுப்பளவு தண்ணி. ஆனா வந்த ஸ்பீடு வேகத்துக்கே வீட்டுல எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. தொகுதி எம்எல்ஏவும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் மழை பாதிப்புகளை அதிகாரிகளிடம் நேரடியாக விளக்கினார். மத்திய குழுவினர் ஒரு சில இடங்களை மட்டுமே பார்ப்பதாகவும், பாதித்த இடங்களை முழுமையாக பார்க்கவில்லை என கூறி அப்பகுதி பெண்கள் வாக்குவாதம் செய்ததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது.